நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டே, என் சத்தம் கேட்டு உதவி நீரே. என் நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டே, என் சத்தம் கேட்டு உதவி நீரே. என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே. என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் பலன் என் சுகம் நீரே, என் பலனும் என் சுகமும் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, இதை பிலிப்பியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். I can do all things, not one thing or two things. He's saying all things. How? எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனுடைய சேவைக்காய் வந்த மனுஷன் எல்லா ஊழியத்தையும் நான் செய்வேன். இப்படி இந்த ஊழியத்தில் அவர் சொல்லுகிறார். இங்கே 12ஆம் வசனத்தில் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாகவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். சொல்றாரு, மனரம்பயம். எனக்கு பரிபூர்ணமா இருந்தாலும் வாழ தெரியும், குறைவிலே எனக்கு வாழ தெரியும், பட்டினிலையும் எனக்கு ஊழியம் செய்ய தெரியும், நல்லா சாப்பிட்டே எனக்கு ஊழியம் செய்ய தெரியும் என்று இப்படி பரிபூர்ணமோ குறைவோ பலனோ பலவீனமோ எல்லாத்தையும் என்னால் எப்படி செய்ய முடியுதுன்னா, பணத்தையோ அல்லது பரிபூர்ணத்தையோ மனுஷரையோ எனக்கு நான் பலனாக்காம, எனக்கு பலனாக நான் யாரை வைத்திருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவை. என்னை பலப்படுத்துகிறது, பசியை தாங்குற பலன் தருது யாரு? போராட்டங்களை தாங்குற பலனை என் மனசுக்கு தருவர் யாரு? மனரம்பியத்தை தருகிறவர் யார்? சோர்ந்து போகாமல் இருக்கும்படிக்கு என் இருதயத்தை திடப்படுத்துகிறவர் யார்? கிறிஸ்து என்று சொல்லுகிறது போல இந்த காலை வேளையிலே உன் மனதின் மேல் என்ன பலவீனம், சிந்தனையின் மேல் என்ன சோர்வு வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் கூட உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பலப்படுவீர்களானால் 1 2 இல்லை, எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். இந்த நாள் பிரியமான கிறிஸ்துவனுடைய பலன் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படி செய்ய அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம், பரிசுத்த பிதாவே, ஒரு நாள் பலவான்களாய் காணப்படுவோம், ஒரு நாள் பலவீனர்களாய் இருப்போம். ஒரு நாள் எங்களிடத்தில் செழிப்பு இருக்கும், மறுநாள் அது இருக்காது. ஒரு நாள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவோம், மறுநாள் ஆண்டவரே அந்த சம்பூர்ணம் இருக்காது, பட்டினி பசியை கடக்க வேண்டியதாக இருக்கும். சில நாள் மேன்மையாக இருக்கும், சில நாட்கள் அவமானமும் ஆண்டவரே நிந்தைகளும். ஆண்டவர் இப்படிப்பட்ட நாட்களை நாங்கள் கடந்தாலும், எதிர்ப்புகளை கடந்தாலும், கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மனதை நீர் பலப்படுத்துகிறவர். நீர் பலப்படுத்துகிறதுனால்தான் நாங்கள் செய்கிற எல்லா வேலையும் ஊழியம் செய்கிறோம். இன்னும் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்கள் பலத்தில் பிள்ளைகள் நிலைத்திருக்க கிருபை செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. God bless you, church. Have a blessed day.